இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை இன்னும் ஒரு அழகான புனிதையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. புனித ஃபாஸ்டினா கோவால்ஸ்கா. ஆம் அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில் எல்லா குடும்பங்களிலும் மதியம் 3 மணி ஆனால் போதும் இறை இறக்க ஜெபத்தை நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் வீட்டில் ஓய்வில் இருக்கிற பெற்றோர்கள், பெரியவர்கள் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இறை இரக்கத்தினுடைய ஆண்டவரை நினைத்து அவருடைய இரக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இறை இரக்கத்தினுடைய பக்தியை உலகம் முழுவதும் பரப்ப செய்தவள் தான் இந்த புனித ஃபாஸ்டினா கோவால்ஸ்கா. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் போலந்து தேசத்தில் 1920 ஆண்டு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் 10 பிள்ளைகளில் 3வது பிள்ளையாக பிறக்கிறார். மிக இளைய வயதிலேயே கல்வி கற்ற அவர் பிறகு கல்வியை தொடர முடியாமல் துறவரத்தில் நாட்டம் கொண்டவளாய் மிக சிறிய வயதிலிருந்து நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசத்தையும் பக்தியும் கொண்டிருந்தாள். அதனுடைய ஒரு காரணமாகவே தானும் ஒரு துறவியாக மாற விரும்பி பெற்றோரிடத்தில் விருப்பத்தை தெரிவிக்கிறார். மிக இளைய வயது இருந்த ஒரு காரணத்தினாலும் ஏழ்மையாக இருந்த ஒரு காரணத்தினாலும் இவருக்கு துறவு மடங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 15-16 வயது இவருக்கு ஆகிற பொழுது ஒரு பணக்கார குடும்பத்தில் வீட்டு வேலை பெண்ணாக, வீட்டு வேலைக்காரியாக தன்னுடைய வாழ்வை தொடங்குகிறார். அந்த வீட்டில் பணி செய்து கொண்டிருந்த நேரத்தில் கூட நற்கருணை ஆண்டவர் மீது சற்றும் விசுவாசம் குறையாமல் வாழ்கிறாள். அவருக்கு 19-20 வயது ஆகிற ஒரு நேரத்தில் தன்னுடைய சகோதரியோடு இவர் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு செல்கிறார். எல்லோரும் நடனத்தில் மகிழ்ந்திருக்கிற அந்த ஒரு நேரத்தில் இவருக்கு மட்டும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பாடுகளினுடைய காட்சி கிடைக்கிறது. அடுத்த நிமிடமே தன்னுடைய வாழ்வை இந்த உலக காரியங்களுக்கு செலவிட விரும்பாமல் இறைவனிடத்திலே அவர் செலவிட விரும்பி அவருடைய காட்சியில் காண்பிக்கப்பட்ட இரக்கத்தின் அன்னையாகிய துறவு மடத்தில் அனுமதி கேட்கிறார். அந்த துறவு மடத்தில் இவர் சீருடைக்கான பணத்தோடு வந்தால் அனுமதி கொடுப்போம் என்கிற வாக்கோடு தான் வேலை செய்து சேர்த்து வைத்திருந்த அந்த பணத்தை எல்லாம் சீருடைக்காக கொடுத்து துறவு மடத்தில் சேர்ந்து 1928 ஆண்டு நவசன்னியாசியாக, பிறகு அந்த சபையினுடைய துறவியாக இவர் உறுதியேற்றுக் கொள்கிறார். அன்புமிக்கவர்களே, அந்த துறவு மடத்தில் கீழ்ப்படிதல் உள்ள, ஒழுக்கம் உள்ள, விசுவாசம் உள்ள ஒரு அருட்சகோதரியாகவும் அதே நேரத்தில் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கிற ஒரு சகோதரியாகவும் நற்கருணை நாதரை தினமும் தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றவளாகவும் இந்த அருட்சகோதரி வளர்கிறார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காட்சி இந்த அருட்சகோதரிக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிறது. இவருடைய ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலால் அந்த விசுவாசத்தில் மென்மேலும் அவர் வளர்கிறார். அதற்கு பிறகு ஒரு நாள் இந்த மரிய ஃபாஸ்டினா ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு காட்சியில் தோன்றி தான் இந்த உலகத்தின் மீது அன்பும் இரக்கமும் கொண்டிருப்பதாகவும் அந்த இரக்கத்தின் பக்தியை மக்கள் மனதில் அவர் பரப்ப வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மரிய ஃபாஸ்டினா அவர்களிடத்தில் கொடுக்கிறார். அவர் காட்சி கொடுத்த அந்த உருவத்தை தன்னுடைய ஆன்ம குருவோடு சேர்ந்து ஓவியமாக அதை வரைகிறார்கள். அந்த திரு உருவ ஓவியம்தான் இன்றைக்கு இறை இரக்கத்தின் இயேசுவின் உருவமாக நமக்கு தெரிகிறது. வெண்ணிறை ஆடை அணிந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முகத்தில் இரக்கத்தோடும் கனிவோடும் ஒரு கை வலது கையை ஆசீர்வதிப்பது போல இடது கையை தன்னுடைய திரு இருதயத்தை காண்பித்து தன்னுடைய திரு இருதயத்திலிருந்து ஒரு பக்கம் செந்நிற ஒளியும் இன்னொரு பக்கம் வெள்ளை நிற ஒளியையும் நம்ம காண முடியும். அன்புமிக்கவர்களே, செந்நிற ஒளியானது இறைவனுடைய இரக்கத்தையும் இறைவனுடைய மன்னிப்பையும் நமக்கு கொடுப்பது போலவும், இந்த வெள்ளை நிற ஒளியானது இறைவன் தன்னுடைய திருத்துய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை மறுபடியும் மாசு மறுவற்றவர்களாக மாற்றுகிற இரக்கத்தினுடைய ஒரு அடையாளமாகவும், இயேசு அணிந்திருக்கிற அந்த வெண்ணிற உடையானது தூய்மையை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாகவும், அந்த உருவத்திற்கு பின்னால் இருக்கிற அந்த கருப்பு நிறம் என்பது பாவத்திலிருந்து இருளிலிருந்து மீட்பிற்கு நாம் வர வேண்டிய ஒரு அவசியத்தையும் அந்த இறை இரக்கத்தினுடைய உருவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, காசா நோயினால் பீடிக்கப்பட்டு உடல் ரீதியான துன்பங்களை அனுபவித்தாலும் இயேசுனுடைய இறை இரக்கத்தின் முகத்தை பார்த்தவளாய் அந்த உருவத்திற்கு கீழே பொறிக்கப்பட்டிருக்கிற வாசகம், இயேசுவே உம்மில்
உம்மில் நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்கிற வார்த்தைகள். இறைவன் இந்த உலகத்தின் மீதும் நாம் ஒவ்வொருவர் மீதும் அன்பாக இருக்கிறார், நம் மீது இரக்கமாக இருக்கிறார். அந்த இறை இரக்கத்தில் மன்னிப்பை பெற இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையானது உயிர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வருகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதை மறைந்த புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் உலகத்திற்கு அறிவித்தார். இந்த அருட்சகோதரி புனித மரியா ஃபாஸ்டினா கோவால்ஸ்கா என்பவருடைய தூய அன்பு இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் இறை இரக்கத்தினுடைய அன்பை நாம் சுவைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். இந்த புனிதனுடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய இதயங்களையும் இயேசுவினுடைய இறை இரக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து புனிதத்தில் வாழவும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் மீட்பை அனுபவிக்கவும் இறைவன் நமக்கு அருள்வாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நேற்று அனுப்பப்பட்ட அந்த 72 சீடர்களும் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, உம்முடைய திருப்பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், அந்த அதிசயம் நடந்தது, இந்த அதிசயம் நடந்தது என்று தங்களுடைய சாதனைகளை சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த சாதனைகளை விட, இந்த தீய ஆவிகளை நீங்கள் விரட்டினேன், உங்களுக்கு அவைகள் அஞ்சின என்று சொல்வதை விட உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதில் நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சி அடையுங்கள் அப்படி என்று இன்றைக்கு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த அந்த நேரம் 1920-30களில் ட்ரெண்ட் என்று சொல்லப்படுகிற இத்தாலி தேசத்தினுடைய ஒரு நகரம் முற்றிலுமாக அழிவில் இருக்கிறது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சிறுமி, கியாரா அப்படி என்று சொல்லுகிற ஒரு சிறுமி இந்த உலகத்தின் அழிவுகளை பார்க்கிறார், இந்த உலகத்தின் கோர முகத்தை பார்க்கிறார். தான் படித்து பெரிய ஒரு அறிவாளியாக மாறி இந்த உலகத்தில் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இந்த உலகம் அன்பால் கட்டமைக்கப்பட வேண்டும், இந்த உலகம் இயேசுவினுடைய அன்பால் நிரப்பப்பட வேண்டும் என்று அந்த ஒரு நகரில் பிறந்த இந்த கியாரா ஃபோக்கலாரே மூமெண்ட் அப்படி என்று சொல்லி பொதுநிலையினர் அல்லது அனைத்து மக்களுக்குமான ஒரு சபையை உருவாக்குகிறார், ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார். அந்த இயக்கத்தில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் அன்பு, சமாதானம், நீதி, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இயக்கமாக அதை உருவாக்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த ஃபோக்கலாரே மூமெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த அன்பின் இயக்கமானது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. தன்னுடைய இந்த உலகத்தினுடைய சாதனை என்பது இயேசுவை அறிந்து கொள்ளுவதிலும் இயேசுவை பற்றி அறிவிப்பதிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்த அந்த கியாரா இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். உலகத்தினுடைய சாதனைகள், இந்த உலகத்தினுடைய உறவுகள், இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் தற்சமயமாக நமக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரலாம். அதையும் தாண்டி இயேசுவை பற்றின ஒரு ஞானம், இயேசுவை பற்றின ஒரு அறிவு, இயேசுவை பற்றின ஒரு புரிதல், அவரை பற்றி பேசுகிறது மட்டுமே உண்மையான மன மகிழ்ச்சியை தரும். அதுவே உண்மையான மகிழ்ச்சிக்கான வழி என்பதையும் இன்றைக்கு இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே உலக காரியங்களில் குறைவாக கவனம் செலுத்தி இறை காரியங்களில் மிகுந்த கவனம் செலுத்தி இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ இன்றே உறுதியேற்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.